ஸோ அதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு கடினமாக உழைப்பை போட்டு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. காதலர் சில தவறுகள் செய்கிறாரு, சில விஷயங்கள் கேட்குறாரு அப்படின்னா பழக்கங்களால் உங்களுக்கு நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த பழக்கங்களை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அதாவது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து 2023ஆம் வருடம் நவம்பர் 2ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி என்பர்களுக்கு கொண்டான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐப்பசி 10லிருந்து 16 வரையிலான ராசி பலன்களை பார்க்க போகிறதுனால நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி ஐப்பசி 12 அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே. அடுத்த மாற்றமாக அக்டோபர் மாதம் 31 அக்டோபர் கடைசி தேதி, அதாவது ஐப்பசி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே. கடைசி மாற்றமாக நவம்பர் மாதம் 2ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 16ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார். மேலும் அதே நாள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரியான 4 விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்குங்க. இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக அமையுதுங்க. எனவே முயற்சிக்கு தவறாதீங்க. உங்களது எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு, நல்வாழ்வு எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக பெறுவதற்கு இப்பொழுது நல்ல பலன்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் கையில் தான் இருக்குது. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் நண்பர்களே. உங்களது நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்க மூலமாகவும் உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள், வம்பு வழக்குகளில் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனவே உங்கள் மீது இருக்கக்கூடிய பழிபாவங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. வெளியூர் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அளப்பரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால அதை தவிர்த்து விட நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் ட்ரை பண்ணாதீங்க. பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கலாம், கொஞ்சம் சோர்வு இருக்கலாம். ஆனால் அதெல்லாமே சரியாகிற நண்பர்களே. நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்க கிட்டையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் நீங்கள் பொறுமை காத்து செயல்பட்டால் இந்த வாரம் இன்னும் நல்ல சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியுங்க. எனவே பொறுமையாக நடந்துக்கங்க. மனதில் புதிய புதிய ஆசைகள் நிறைய உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அது பேராசையாக மாறாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுக்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு தான் நீங்கள் வேலைகளை செய்யணும். ஏன்னா உங்களை விட உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாது. நீங்கள் தான் சிறப்பாக உங்களை புரிந்து கொள்ள முடியுங்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்காணித்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்களை செய்து வருவது இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி தரும். எனவே ஆரோக்கிய குறைபாடுகள் தரக்கூடிய விஷயங்களை ஒதுக்கி விடுங்கள். நீங்கள் வலுவாகவும் தெளிவாகவும் இருக்கவும், சரியான முடிவுகளை எடுக்குவதற்கும், உங்களது மனதை அமைதியாக பாதுகாத்துக் கொள்ளவும் முடிந்த அளவுக்கு போதைப் பொருட்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக மதுப்பிரியர்கள் இந்த வாரம் மதுவை நீங்கள் பயன்படுத்துவதை குறைச்சிக்கிறது அல்லது தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு தெளிவான நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படும், மனசு அமைதியாகும் நண்பர்களே. இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போதைப் பொருட்களை நீங்கள் அறவே தவிர்த்து விட வேண்டியது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. முடிஞ்சல அப்படின்னா ரொம்ப பயன்படுத்தாமல் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான வாரமாக அமையுங்க. வியாபாரம் இந்த வாரம் எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எனவே உங்களுக்கு துரிதமாக வேலைகளை முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஸ்டமர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் புதிய புதிய அறிமுகங்கள், புதிய கஸ்டமர்ஸ் அறிமுகங்கள் எல்லாம் உங்களது தொழிலில் கிடைப்பதற்கு உங்களது வாடிக்கையாளர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. கூட்டுத்தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. கூட்டுத்தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பங்குச்சந்தை, அதாவது ஷேர் மார்க்கெட் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. எப்படிங்க எனக்கு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தினசரி வீடியோக்களை மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும். அதனால நீங்கள் ஆன் டைமுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் மொபைலுடைய நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் உங்களது ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் அதனால கண்டிப்பாக பலன் பெறுவீங்க. பங்குச்சந்தையில் நீங்கள் முதலீடு செய்யும்போது, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி
நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு செயல்படும்போது இந்த வாரம் உங்களுக்கு சூப்பரான நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையுங்க. எனவே ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். புதிய புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு முதலீடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. நண்பர்கள் உதவி செய்வாங்க உங்கள் முதலீடை பெருக்குவதற்காக. இந்த வாரம் வியாபார பணிகளை நல்ல ஒத்துழைப்பு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நல்ல ஆதாயம் உண்டுங்க நண்பர்களே. திடீர்னு சில பண வரவுகளும் உங்களுக்கு ஏற்படலாம். பண வரவுகள் அதிகமாக கை கிடைக்கும் போது அதனால பதற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அது மாதிரி பதற்றத்தை எல்லாம் நீங்கள் ரெடிக்குள்ள நீங்க எதிர்கொள்ள கொஞ்சம் ரெடியா இருந்துக்கங்க. இந்த வாரம் முதலீடுகள் நீங்க நிறைய செய்யறதுனால கொஞ்சம் செலவுகளும் உங்களுக்கு ஆகலாம். இந்த வாரம் அவசரமாக சில முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அவசரப்பட்டு எந்த புதிய முதலீடுகளும் செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் பதற்றம் இல்லாமல் நீங்கள் ரிலாக்ஸேஷனாக இருந்து கொண்டு உங்கள் முதலீடுகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனில் நீங்கள் பதற்றப்படக்கூடாது, ரொம்ப ரொம்ப அவசியம். இப்பொழுது உங்களுடைய சிறப்பான பழக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதன் மூலமாக அந்த ஹேபிட்டை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த வாரம் நிதி சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல லாபம் உண்டு நண்பர்களே. முக்கியமான சில நிதி ஒப்பந்தங்கள் ஏதாவது கான்ட்ராக்ட்ல நீங்க சைன் பண்ணும்போது கண்டிப்பாக பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் சிறப்பான பிரச்சனை இல்லாத ஒரு வியாபார வாழ்க்கையும் உங்களுக்கு அமைத்து தருங்க. உங்களுடைய எதிரிகள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உங்களை போலவே அவங்களும் ஆக்டிவா இருக்கிறதுனால உங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக சில பேர் சதி செய்வாங்க. ஸோ அதையும் நீங்க கண்காணித்து அந்த சதிகள் எல்லாம் முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸாக அமையும். தொழில நல்ல முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா எதிரிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளில் நீங்க சிக்கிக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அந்த சதியின் மூலமாக ஏற்படலாம். எனவே சதி செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக அலர்ட்டாக இருந்து அதை கண்காணிக்க வேண்டியது, அதை தவிர்த்து விட நீங்க பிளான்கள் போட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன இன்க்ரிமெண்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சக பணியாளர்கள் கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் செய்யக்கூடிய சிறப்பான பணி ஒரு பணியின் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கும். உங்களுடைய முதலாளி அல்லது உயரதிகாரிகள் நீங்கள் செய்த வேலைகளின் தரத்தை பார்த்து உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி நல்ல சூழ்நிலைகள் இருக்கு நண்பர்களே. நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக பணிகளில் உயரதிகாரிகளோட ஆதரவு பாராட்டு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது இப்பொழுது உங்களது மனக்குறந்த காதலர் ஏதாவது கேட்கிறாரு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க நிறைவேற்றி வைக்க முடியாதுங்க. ஏன்னா தேவையில்லாத சில விஷயங்களை உங்களது மனக்குறந்த காதலர் உங்ககிட்ட கேட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எனவே நீங்கள் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் மற்றவர்கள் தேவை என்னவாக இருந்தாலும் உங்களால் முடியுமாங்கிறத நீங்கள் யோசித்து தான் செயல்படணும் நண்பர்களே. நீங்கள் உங்களது சக்திக்கு அப்பாற்பட்டதாக நீங்கள் எந்த விஷயத்தையும் இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் காதலர் மீது உங்களது மனக்குறந்த அன்புக்குரியவர் மீது உங்களுக்கு அதிகமான அக்கறை இருக்கலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் அந்த அன்பை காட்டி அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக சொல்ல வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. ஸோ உட்காந்து பேசுங்க, உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கங்க. உங்களை மனக்குறந்த காதலர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு உங்களது உடலை வருத்தி கொண்டு நீங்கள் வேலை செய்யக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உட்கார்ந்து பேசி கொஞ்சம் நீங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் பேசிக்கிறது நல்லதுங்க. நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தி கொண்டால் காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும் நண்பர்களே. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைதிமிக்க ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுது. சுபகாரியம் தொடர்பான சில மங்களகரமான பேச்சுவார்த்தைகளை இப்பொழுது செய்யும் போது அது உங்களுக்கு சாதகமாக நிறைவு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். குழந்தைகள் வழியில் சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையுங்க. அதனால கருத்து ஒற்றுமை கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக நடந்துக்குவாங்க. ஆனாலும் வார இறுதியில் அவங்க அதுக்காக வருத்தப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் அனுசரித்து போங்க. எல்லா விதமான ஃபேமிலி மெம்பர்ஸையும் நீங்கள் அனுசரித்து போவது நல்லது. ஏன்னா அவர்களுடைய தவறுகளை அவர்களாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு நண்பர்களே. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடன் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் உறவை மேம்படுத்துவதற்காக நீங்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கூடையும் நீங்கள் நல்ல ஒரு புரிதலை, அண்டர்ஸ்டாண்டிங்கை, நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை அமைதுங்க. மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பை மாணவர்கள் போட வேண்டிய ஒரு நேரம் இது. நீங்கள் உங்களது முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் ஒன்று சேர்த்து படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி உழையுங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுடைய லட்சியங்கள்
நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக மன உறுதியோடு நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. அதிகமான நேரத்தை முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் படிப்பில் செலுத்த வேண்டியது அவசியங்க. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா சில தவறான அணுகுமுறைகளை பயன்படுத்துவாங்க. ஈகோ இருக்கும் நிறைய பேர்கிட்ட. அந்த ஈகோ மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் உங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. ஸோ அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வகுப்பில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவதன் மூலமாக உங்களது பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி சூழல் உங்களால் இந்த வாரம் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ வகுப்பறையில் நீங்கள் கண்டிப்பாக கவனத்துடன் சிறப்பாக செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாரமாக கல்வியில் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். ஈகோ இது மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுலீங்க. என்னென்ன இறை வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் என்ன இருக்குது இந்த வாரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்வது நல்லதுங்க. பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நீங்கள் வழிபட்டு வருவது நல்லது. மேலும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் துர்க்கைமணியும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக கைகூடுவதை நீங்கள் காண முடியும். இந்த வாரம் மிகச்சிறப்பான ஒரு வாரமாக அமைது நண்பர்களே. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், நல்ல சுறுசுறுப்பான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க உகந்த ஒரு வாரங்க இந்த வாரம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தும் சில பேர் லைக் பட்டன் அழுத்துறதில்ல, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுறதில்ல. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு லைக் பட்டனை அழுத்தி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. மேலும் நீங்கள் தினசரி வீடியோக்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறணும் அப்படின்னா நமது மீனான் குடிய ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போதான் சுட சுட புதிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க நண்பர்களே. அவங்களுடைய ஆதரவுக்கு நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். எல்லா விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன். ஸோ அனைவருமே உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு தெரிவிக்கலாம் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் மற்றும் அடுத்த வார ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.